பிரச்சனை அம்மா வலிக்கிட்டு நிப்பா. நான் 3 மணி போல வலிக்கிட்டு நில்லுங்க வாரேன். நான் விட்டுவோம் வாங்க. டிவியில் வழியாக தான் கிடக்கு. இன்னும் நம்பிக்கையில் சந்தை போடுறது அளவுக்கு கவலை அப்பாவுக்கு சந்தோஷம். வேற 2 கிலோ தூளும் 2 கிலோ ஜாழ்ப்பாணம் போகும் வெளிக்கிட்டே போகலாம் நேரம் வெளிக்கிட்ட நீங்களே வாங்க விட்டு போ. பிடிங்க இருக்க என்ன இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு 15,000 கொடுத்து அடுத்த நாள் சரி 22 வருஷம். நான் சொன்னேன் 22 வருஷம் இங்கே ஆள் வலிக்கிட்டு வந்துட்டா வீட்டுக்காரர் வேற உங்கள்கிட்ட வீட்டை பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நடக்கண்டு வாபம் பூட்டி போட்டு. வணக்கம் ரோகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பிரார்த்திக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கனகாலமே அம்மா வர்றதுக்கு முதலிருந்து ஒரு டிவி ஒன்று எங்களை வீட்டை வாங்கி போட்டோம்னு நாங்கள் ஆசைப்பட்டிருந்தாங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி வாங்கலை, அப்படியே நாள் கடத்தி போயிட்டுது. அதுக்கப்புறம் இப்போ அம்மா வந்த அப்புறம் அம்மாவுக்கு பொழுதுபோக்குக்கு ஒன்றும் இல்லை. ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறா, ஃபோனை பார்த்து கொண்டு இருந்தால் ஃபோன் கண் பழுதாகிடும். சரியும் அடிக்கடி ஃபோனை பார்த்தா. ஆகையால் அம்மா டிவியில் நாடகம் பார்க்கணும், அது இது பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவா. அப்போ இன்றைக்கு டிவி வாங்க போகும்னு சொல்லி வெளிக்கிட்டவா. அப்பா ஒரு 50,000 ரூபா காசு வந்தவா டிவி வாங்குறதுக்கு. அப்பா கூட்டிக்கொண்டு வந்தால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் ஏதாவது விலை உறைஞ்ச டிவியில் வாங்கி போட்டு இப்போ பலதாகி இப்போ நான் சொன்னேன் டிவி முதல்ல ஒரு டிவி ஒன்று வாங்கினாங்க. சிமா டிவி இல்லை, நார்மல் எல்இடி டிவி ஒன்று வாங்கினாங்க முந்தி. அதான் நாங்கள் வாங்கின முதலாவது டிவி. அதுக்கு எனக்கு திறன் திருத்தியாச்சு. நான் சொன்னேன் எனக்கு கொடுத்து திருத்த நம்ம புதுசாக டிவியை வாங்கணும்னு சொல்லி. அப்போ அவர் கொண்டு போய் 15,000 கொடுத்து திருத்தி கொண்டு வந்தார். அது பலதாகிட்டு 2ஆம் தரம் பலதாகிட்டு திருத்தாங்க விட்டுருக்கலாம். அந்த வகையில் அப்பா கூட்டி கொண்டு வந்திருந்தா கொஞ்சம் நல்ல டிவி எடுக்கிறாரோ தெரியாது. ஆகையால் நானே தனியாக டிவி எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறேன். அம்மா இங்கே யாழ்ப்பாணம் கூட்டி கொண்டு வர சொன்னவா. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் கொஞ்சம் வேறு வேலை ஒன்று இருக்குது என்றால் கொஞ்சம் கடுமையான வேலையில் கண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், கடுமையான வேலைகள் கூடிட்டுது. அப்போ சரின்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் ஒரு இடத்த டிவி எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். சிமா டிவி தான் எடுக்க போகிறோம். மிச்ச காசு நாங்கள் போடுவோம். அப்பா ஒரு அரைவாசி காசு தந்தவர். என்ன மாதிரி நாங்கள் டிவி எடுக்க போகிறோம்ன்றதை நாங்கள் பேர்ந்து பார்ப்போம், என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். யார் சொல்லி புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணியும் தட்டுங்கோ. இப்போ சொன்னீங்க அம்மா வலிக்கிட்டு நிப்பா. நான் 3 மணிக்கு வாரேன்னு சொன்னேன் டிவி எடுக்கிறதுக்கு. நான் போய்க்கு டிவியை வாங்கி கொண்டே போடுவேன். சரியா? என்ன மாதிரி இந்த சர்ப்ரைஸ் இருக்க போன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித்தியாசமான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஓகே, வாங்க நாங்கள் காணொளிக்குள்ள போவோம். ஸ்டாலின் ரோட்லாம் ஒரு கடைக்கு நாங்கள் டிவி வாங்க வந்திருக்கிறோம். போய் நாங்கள் டிவி பார்ப்போம் என்ன மாதிரி டிவின்னு சொல்லி. உரண்டிகள் என்ன மாதிரி ரெண்டா கண்டிப்பாக டிவிக்கு உரண்டி வேணும். உரண்டி இல்லாட்டி பலதாயினாலும் ஒன்று நாங்கள் செய்ய முடியாது. உரிக்கணுமா? சரி சரி. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி வாங்கியாச்சு. நல்ல மெலிவாக தான் வாங்கினாங்க. இந்த டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமா டிவி 75,000 ரூபா. வாங்க போய் நாங்கள் காருக்குள்ள கதைப்போம் என்ன. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி வாங்கியாச்சு. சிமா டிவி தான் துணைக்கின்ற நல்ல டிவி. நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு எங்களுக்கு உரண்டி தந்திருந்தவ 75,000 ரூபா. 43 இன்ச்சஸ் நினைக்கிறேன் நான். 43 இன்ச்சஸ். நார்மலாக நாங்கள் சாம்சங் அந்த மாதிரி வாங்குறேன்னு சொன்னால் 10 20 கிட்ட போவோம். இது சேம் ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் வித்தியாசமாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா சாம்சங்கில் ஃபோனை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணலாம். அதாவது ஃபோனில் விழுகிற டிஸ்பிளே எல்லாம் அதிலேயும் விழும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யூடியூப் பார்க்கலாம், எல்லாமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லை. அதுக்கு வெறும் ஒரு 2,000 ரூபாய் 1000 ரூபாய் வரும்போது மிக ஒரு தொண்டு கிடக்கும். அதை வாங்கி கொள்ளி விட்டோம்னு சொன்னால் ஃபோனில் வர்றது இதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் அம்மா நினச்சவா தானும் பெற போகிறேன்னு சொல்லி நான் இப்போ டிவியை வாங்கிட்டேன். இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஒன்றுலாம் வாங்கினாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச கடை ஒன்று தான் நாங்கள் வாங்கினாங்க. இப்போ நாங்கள் கொண்டே கொடுக்க போகிறோம். அம்மா வலிக்கிட்டு நிற்க போகிறோம். இப்போ சொல்ல போகிறோம் வலிக்கிட்டு நில்லுங்க வாரேன்னு சொல்லி போட்டு. சரியோ, போய் பார்ப்போம் என்ன நடக்கண்டு. ஓகே, இப்போ நாங்கள் காருக்குள்ள டிவி ஏற்றி போட்டு ஓகே எப்படியே மூடி விட்டோம்னு சொன்னால் வடிவாக டிவி அப்படியே விழாமல் இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ புறப்படுவோம். விட்டு என்ன இப்போ அம்மா என்ன நினைக்க போகிறேன், நான் போவேன் என்ன நினைப்பா டிவியை வாங்கி தான் வலிக்கிட்டு நிற்பா அங்கேயாவது போய் ஊரை கச்சத்துலாம் சொல்லி. எனக்கு என்ன பிரச்சனை சொன்னால் உடம்பு உரைச்சி கொண்டு இருக்கேன். எனக்கு பின்னரே ஜிம்முக்கு போய் ஆக வேணும் நான். அப்போ இங்கே வந்தேன்னு சொன்னால் எப்படி 7 மணி அம்மாவோட வாரன்னு சொன்னால் அதுதான் பேருந்து ஒரு நாளைக்கு வேறு இன்னொரு சாமான் வாங்கணும்னு சொன்னவா அது வாங்கிக்க வருவோம் இருக்கிறேன். இப்போதைக்கு
எங்களுக்கு இந்த டிவி மட்டும் போதும். டிவியிலே யூடியூப் சேனல் பார்க்கலாம், எல்லாம் டிவியிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கும். வேறு என்னதை சொல்கிறது, உண்மைக்கு நான் நினச்சேன்னா கணக்க விலை வேறு போன்றது. என்றால் அந்த பிராண்டடான டிவி எல்லாம் பிராண்டட்னா இதுக்கும் பிராண்ட் ஒன்று தான். டெலிசோனிக்கு நல்ல ஒரு பிராண்ட் தான். சாம்சங் அந்த பெரிய பெரிய பிராண்டுகள் எல்லாம் சரியான விலை, சேம் குவாலிட்டி தான், குவாலிட்டி சேம் தான், ஆனால் விலை மட்டும் சரியாக இருக்குது. இது நல்ல ஃபுல் HD தான். அதாவது நாங்கள் 4K வீடியோ கொண்டு பார்த்து நாங்கள் வேறு லெவலில் இருந்தது. அதை விட என்ன ஒன்று சொல்ல வேணும்னு சொன்னால் என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா மறந்து போட்டேன். என்ன சொல்லுவாங்கண்ணா, சரி விடுங்க, அப்போ ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். சரியோ, ஒரு 3 மணி போல வழிகட்டு நில்லுங்க வாரன். ஒரு 3 மணி போல வழிகட்டு நில்லுங்க வாரன் நான். சரி, அது ஃப்ரிட்ஜும் வாங்க போறீங்களோ? சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜும் வாங்க போறீங்களோட கைஞ்சால் அப்பா இருந்து பேச்சு விழுகுது, அதான் கட் பண்ணி போட்டேன் நான். சரி, வழிக்கிட்டு நீப்பினேன், 2 பேரும் வழிக்கிட்டு நீப்பினேன். அப்பா வழிக்கிட்டு நிற்பார். இந்த உரண்டி காட்டுலாம் இருக்குது, காட்டு நம்பருங்க நான் உங்களுக்கு. உரண்டி காட்டு 3 வருஷத்துக்கு தான் தந்திருக்கணும். சாம்சங்கும் 3 வருஷம் தான், அதே மாதிரி இதுக்கும் 3 வருஷம் தான் தந்திருக்கணும். வாரண்டி கார்டு இங்கே இதில் இருக்குது. நம்பிக்கையான ஒரு கம்பெனி ஒன்று தான், நம்பிக்கையான ஒரு எலக்ட்ரிக் கடை ஒன்று தான். அதில் பிரச்சனை இல்லை, யோசிக்க தேவையில்லை. நாங்கள் இப்போ புறப்படுவோம், என்ன வாங்க. சரி, நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட வீட்டுக்கு கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இப்போ வழிக்கிட்டு நிற்பினோம், அப்பாவும் அம்மாவும் வழிக்கிட்டு நிற்பினோம். அவைகளுக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடும். இதை பார்த்துட்டு எங்களுக்கு பேசாதீங்கோ. என்ன பிரச்சனை சொன்னால் அப்பா ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சுருக்காங்க. அந்த கடையெல்லாம் இப்போ அப்பா போய் வாங்குவார். சரியோ, மலிவண்டு சரியோ. இப்போ நாங்கள் வாங்கின கடையும் நல்ல மலிவான கடை, பெரிய கடை ஒன்று தான். வாரண்டி 3 வருஷத்துக்கு தந்திருக்கணும். நம்மள 2 வருஷத்துக்கு தான் கொடுக்குறது, 3 வருஷத்துக்கு தந்திருக்கணும். அதாவது சாம்சங் மாதிரி பெரிய பிராண்டுகளுக்கு தான் 3 வருஷம் கொடுக்குறது. இதுக்கு எனக்கு 3 வருஷத்துக்கு தந்தது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த வீடு கட்டிட்டு வேறுங்கோ இதில் காரை விட்டுட்டு இல்லை கூப்பிட்றேன். வா வா கதைப்போம், போய் வா கதைப்போம். அப்படி நிப்பாட்டான் வசதி கேமராவை. என்ன நடக்கண்டு வாபம் புட்டி போட்டு. எங்க லொக்கு லொக்கு திறப்பெல்லாம் வச்சுக்கு தானே. ம், சரி, வீட்டை வந்தாச்சு. திருப்பி உங்களுக்கு லாக் பண்ணுவோம் காரை. கார் வடியாக இருக்கு, வெள்ளையாக இருக்கு. இப்போ கொஞ்சம் வீடு டெய்லி கழுவுறேன் நான். கார் டெய்லி எந்த ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா அந்த தண்ணி குடிக்கிறது, அதில் வடிவாக இருக்குது கார். இந்த வேறு உங்களோட வீட்டை பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் தான் எங்களோட வீட்டின் மெயின் இடம் உண்டு. வந்த உடனே இந்த பச்சை பசையிலண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடம் நல்லா இருக்கும். அந்த சோத்த பூ பூக்கும் தெரியும், நல்லா இருக்கும். ஆனால் இந்த பூ இந்த நுரலியால் வடிவான பூக்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த பூ மட்டும் இல்லையே. ஏன் இது இங்கே தான் வளரும்? அப்படியா? என்ன உதவியாது மோய் மோ வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் ஜி வாங்க கதைப்போம். வாங்க வாங்க படு. இந்த போன கொண்டான தெரியாதவங்க தெரியாத மாதிரி. வாங்க கதைப்போம், வாங்க வாங்க கதைப்போம். இல்லை பச்சை பசங்க இந்த இடத்துல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இங்கே ஆள் வலிக்கிட்டு வந்துட்டா படியாக இருக்கு. இந்த லொக்கேஷன் படியாக இருக்கு. எந்த பக்கம் வாங்க, இங்கே தெங்காவில் இல்லையே. வாங்க. அப்போ இப்போ எங்கே போக போகிறோம்? ஜக் நாங்க இப்படி வச்சுக்காதீங்க, கை அசைக்காம இப்படி வச்சுக்காதீங்க. ஆளையும் கூப்பிடுங்க. இந்த தாங்கோ நான் சொன்னேன் 22 வருஷம் பட்டு 4 வயசு. வாங்க 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 கதைப்போம். அது அன்றைக்கு மீனை வாங்கி வந்து வைக்க புரிச்சு கழுவிட்டு போடுறது இல்லை, எடுபடாமல் கடை. இஞ்சி வாங்க, நீங்கள் வாங்க கதைக்க. தண்ணி எடுக்கலாம், ஆள் குறைச்சி கொண்டு இருக்கு. ஓ மூலம் கழுவலாம். ஒடுக் ஒடுக் சுக். வாங்க கதைப்போம். இஞ்சி வாங்க வாங்க, உங்களோட தான் கதைக்கணும். வாங்க. இப்போ
இப்போ என்ன டிவி வாங்க போறீங்க? ஏனென்றால் இப்போ என்ன செய்யணும், ஒரு வாக்குக்கு தண்ணிக்குள்ள வாங்க நிக்க வாங்க வேணும். வாங்க நீங்க. சரி இப்போ எங்கே போகிறோம் சொல்லுங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். யாழ்ப்பாணம் என்னத்துக்கு? டிவி இல்லாத விசராக்குது. நாங்கள் அந்த எல்இடி டிவி இன்னும் குறைஞ்ச மாதிரி கிடக்குது. இல்லை எல்இடி டிவி வாங்கி எத்தனை பேர் தந்தாங்க சொல்லுங்க. எல்இடி என்ன இந்த எல்இடி டிவி தான் 4.5 வருஷம் ஆகும். 4.5 வருஷம் 5 வருஷம் ஆகுது. 4 வருஷம் இல்லை நீங்கள் வெளிநாடு புரண்டி 4 வருஷம் வாரண்டி. சரி பேருந்து அதுக்கு புறா எத்தனை நேரம் கொடுத்து மாற்றினீங்களா? 7 வருஷத்துக்கிட்ட 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. 3 தரம் திருத்தினது, 4ஆம் தரம் ரவியான இடம் திருத்தினது, 5ஆம் தரம் முடி விழுந்து கொண்டே திருப்பி 15 நாள்ல பழக. 5ஆம் தரம் திருத்த ஒண்ணாமன்னு சொல்லி திருத்தி 15,000 கொடுத்து அடுத்த நாள் சரி. இப்போ எப்படியும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம் இருக்கும். என்ன தெரிஞ்சு கனகாலம் எல்இடி டிவி. ஆனால் சிமா டிவி இல்லை, அது நார்மல் டிவி ஒன்று தான். இப்போ யூடியூப் இல்லையா? இப்போ வர டிவியில் யூடியூப்கள் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் யூடியூப் பார்க்குற மாதிரி தான். இதில் பார்க்குறேன்டா கணக்கு பூட்டணும், இதுகள் எல்லாம் செய்யணும். இப்போ என்ன டிவி வாங்க அப்புறம் எங்கே பார்த்து வச்சுக்கணும்னு சொன்னீங்களா? என்ன டிவி? யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் முதல் பண்ண கடையில் போய் பார்ப்போம். என்ன டிவி எவ்வளோக்கு பார்த்து வச்சுருந்தீங்க? 32 இன்ச்சு ஒரு அப்படியும் ஒரு 50,000 வண்டில் அவ்வளோ. 50,000 சிமா டிவியோ? சிமா டிவி 60,000 வரும். இது என்ன இது 60 இது என்ன டிவி? எத்தனை இன்ச்சு இது? 40 இன்ச்சு 43 ரூபாயில் வரும். 40 40 வெளிவன்றம் 32 இன்ச்சு. 32 இன்ச்சியோ? 32 இன்ச்சில் என்ன சிமா டிவி? சிமா டிவி போய் சிமா டிவி என்றால் வைஃபை கனெக்ட் பண்ணி போட்டு யூடியூப் போட்டு பார்க்க வேண்டியானே. டிவியில பார்த்தா தான் பேருந்து சேனல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. அந்த டிவியில் இருக்குது தானே ஒவ்வொரு சேனல்கள், அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கலாம். அதுவும் கனெக்ட் பண்ண போறீங்க. இந்த அடிச்சாண்டது வாங்கிட்டா கனகாலத்துக்கு பிறகு. எனக்கு யூடியூப் பார்க்கறது சரி, அது போனிலையும் பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம். சரி பொழுதுபோக்குக்கு நாடகம் பார்க்கலன்னா வேற எங்கேயாவது டிவி போட்டவன் சன் டிவி. ஆமாம் வேற எங்கேயாவது போகிற பிளான் இருக்கும்? வேற இந்த எனக்கும் டைம் இல்லை. உண்மைக்கும் உனக்கு ஒரு நாளும் டைம் இல்லை. எங்கே இப்போ எப்படி பார்த்தாலும் ஏதாவது வேலை தலைமுடியை ஒட்டினா நல்ல டைம். தலைமை நல்ல வழியாக தான் கிடக்குது. இந்த கமராமானம் பழக்குது தலைமுடி. வேற என்ன பிரிச்சு வாங்கலே? பிரிச்சு வேண்டாம், பிரிச்சு அது கேஷ் அடிச்சா சரி, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க ஒன்றும் இல்லை, இது கேஷ் அடிச்சா சரி. பிரிச்சில் ஒற்று இதுவும் இல்லை, காயாம் இல்லை, உடைவும் இல்லை, உக்கல் விலை இல்லை. பார்த்து அதை எடுத்து காட்டினா தெரியும் அதுல உக்கல் விலை இல்லை, என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. சரி நீங்க என்னென்ன சரி ஃப்ரிட்ஜில் என்ன விலை போகுது உங்களுக்கு பார்த்துனீங்களா? ஃப்ரிட்ஜ் வாங்கல, நானும் வாங்க போயில. நாங்க பார்ப்போம் என்ன விலை போகுது. என்ன ஒரு அந்தரத்துக்கு ஒரு இன்னொரு சாமான என்ன ஒவ்வொரு நாளும் சந்தை போடுறது. சரி வைக்கிறதுக்கு என்ன இதுக்குள்ள வச்சா உடனே அழுகுது, பழதாகுது. மீன் எடுக்க மண்டைக்கு மீன் 2,000 ரூபாய்க்கு வேண்டி போட்டு அடுத்த நாள் எடுத்தா மீன் பழதா போச்சு. இல்லை ஃப்ரிட்ஜ் என்ன விலை போகுது தெரியல எனக்கு. நார்மலாக ஒரு 70-75 3,000 மட்டும் போகும். நார்மலாக நல்ல ஃப்ரிட்ஜ் நடுத்தர ஃப்ரிட்ஜ் எடுக்கண்டா 130 134 ஆஃபர்ல வாங்க. இந்த சைஸில் வாங்குறேன்னு சொன்னால் ஆஃபர்ல பெருசு 1 லட்சத்துக்கு போச்சு. இந்த சைஸ் 130 134 எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கும். ஏசியும் இருக்கும், அதில் டிவியும் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரிட்ஜுண்டா ஏசி அது ஃப்ரிட்ஜ் சரியா விளைக்கிடுவோமே. போகிறோம் வேறு பிளானுங்களும் கூட பார்ப்போம். நான் கூட்டி டிவி வாங்கி போட்டு கூட்டி வந்து விடுவேன். சரியோ? மோட்டர் சைக்கிளை குப்பா எடுத்துக்கிட்டு விளங்கல. சரி நான் பாருங்க. வாங்க தாங்க அதை போட்டுங்க. நிற்க மாட்டான். வாங்க போவோம் வாங்க. பூட்டியாச்சு. தண்ணி வாங்குவேன். தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இதுதான் முக்கியம். சோடா இல்லை, சோடா இல்லை, தண்ணி தண்ணி முக்கியம். இந்த நேரத்தில் 4-5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்க வேணும் கண்டிப்பாக. 2 அப்பளத்துக்கு வைக்க ஒழுகும், நிற்க விட்டு போழுகும். 1 லிட்டரை வேணா ஒரு டக்கண்டு ஒருக்கா முடிஞ்சோம். இது 1.5 லிட்டர் வாங்க. 2 லிட்டர் 1.5 லிட்டர். நேற்று பெய்த மழைக்கு கடும் வெயில் வரும் பாருங்க. நாளைக்கு வரும். எப்படி இது என்ன எல்லாம் மாறி போகுது. இன்னும் அனத்தங்கள் இயற்கை மாறிட்டது. நான் எங்க கனடாவில் 2 வரையும் தம்பி பூக்கண்டு வெட்டியாச்சு. கட்டு வச்சுக்கிட்ட கட்டுக்குள்ளு தான் பூக்கண்டு வைக்க, கட்டுக்கு வெளியிலேயும் வைப்பான்.
நான் வச்சு கலக்க பண்ணி தண்ணி ஒரு நாள் அது இனி எங்கடா இந்த வேலை துவங்குவோம் இந்த இதெல்லாம் எடுத்து ஊண்டி போட்டு எங்கட வேலையை துவங்குவோம் என்ன வீடு கட்ட போகிறேன் இதை வச்சு தான் கட்ட போகிறேன் கட்ட உதியில் என்ன சார் வடிவேல கட்ட அதான் அதான் வாங்க வீட்டு வாங்க விளக்கிட்டாரு வாங்க வீட்டை போ பிடிங்க இருக்கா பிறகு வைக்கிற கீழே பிறகு பூட்டி போட்டு வார காரை வாங்க வீட்டு வாங்க வாங்க இதில் புரண்டி காட்டம் எடுத்துட்டு வரேன் பிறகு வாங்க நீ வீட்டை வைக்காது புரண்டி காட்டுது இல்லையா எனக்கு சார் நான் வந்திருப்பேன் தானே வாங்க நான் வேறு ஏதோ இல்லாம அங்கே ஒழிக்கிட்டேன் வாங்க வாங்க நீ போ வாங்க வெளிக்கிட்ட போலாம் நேரம் விளக்கிட்டே நீங்களே അയ്യോ കടവുളെ വിശാരൻ ഇത് കൊപ്പാ കൂട്ടി ചെന്നാലും കൊപ്പാ കൊണ്ടേ തിരുത്തി ഇരിക്കും இது திருத்தலாம் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை കൊപ്പാ திருத்த കൊണ്ടേ തിരുത്തലാമേ இது யாரு கொண்டு திருத்தலாம் நல்ல கடையில் இல்லை நீட்டான கடையில் மலிவாத்தான் வாங்கி கொண்டு வந்தேன் இப்போ 43 இன்ச்சஸ் வாங்க வா வந்து கதை இப்போ வாங்க நீங்கள் இப்போ வேணும் வாங்க 43 இன்ச்சு என்ன விலை 43 இன்ச்சு அதை விட கொஞ்சம் பெருசு விசாரன் புதுச்சேரிப்பையும் எடுத்து போட்டுக்கணும் வாங்க வாங்க இப்போ கதை இப்போ வாங்க நான் வேறே மெதோ ஒழிக்கிட்டேன் டெலிசோனிக் இதுதான் நாங்கள் வேண்டதான் இது ஸ்மார்ட் டிவி தான் சுட்டி பார்க்கலாம் சாம்சங் இந்த கேட்டால் 110 தான் 110க்கு எங்களுக்கு டிவி தேவையில்லை அதுக்கு 3 வருஷம் வாரண்டி தான் இதுக்கு 3 வருஷம் வாரண்டி தான் இந்த பாருங்க 3 வருஷம் இது பிரச்சனை இல்லை இது பெரிய பெரிய ஃபேமஸான கடை உண்டு சரியோ அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை எந்த இடம் யாழ்ப்பாணம் ஸ்டாலின் ரோட்டில் கிடக்குது விலை பார்த்துட்டீங்களா எவ்வளோ விலை 75,000 60,000 வண்டிக்கலாம் 60,000 43 இன்ச்சு வேணுங்களோ 43 இன்ச்சு இல்லை சின்னது சரியா சரிதானே டிவியை கொண்டே கொள்ளுங்க நீங்கள் கரண்ட் பிளாக்க பண்ணி கொண்டு ஓடியாவே கரண்ட் பிளாக் 2 கிலோ தூளும் 2 கிலோ யாழ்ப்பாணம் போகும் யாழ்ப்பாணம் போக டைம் இல்லை நான் போய் இங்கோட போனால் எப்படியும் கணக்கு மினக்கடம் எப்படி மினக்கடம் பேருந்து நாளை போகிறேன் இங்கேயாலும் நான் ஃப்ரெண்டை கூட்டிக்கொண்டு போகிறேன் இப்போ பெரிய பிளான் வெளிக்கிட்டாச்சு தானே இனி எங்கேயாலும் போய்தான் போடக்கூடாது இது நல்ல டிவி இல்லை யூடியூப் எல்லாம் விலையும் நல்ல பெரிய டிவி வடியா போட்டு செக் பண்ணி 3 வருஷத்துக்கு 2 இது இப்போ கொப்பா கூட்டிக்கொண்டு போனால் அது கேட்ட சாமானும் வாங்கி இதுக்கு பூட்டுறதுக்கு எல்லாம் கிடக்குது அங்கே விட்டாடாக்கு பூட்டுறதுக்கு இது பிளக் கொழுவுறது சொல்லி விட்டா வாங்கிடுவேன் நான் பிளாக்கு புதுசு பிளாக்கு தான் எங்க முதல்ல நாங்கள் டெலிசோனிக்கு வச்சுருந்தாங்க உங்கள் வேறு பேரன்றது சாம்சங் முதல் சாம்சங் அந்த அப்படி பலதாகாது இந்த பொக்கைக்கு நானும் கடிக்க இந்த சட்டையை போட்டுக்கொண்டு நிற்கிறேன் விசாரன் கடிக்க உண்மையாக கடிக்குது சட்டை ஏன் சட்டை ஊத்தியோ ஊத்த இல்லை இந்த பொக்கைக்கு கடிக்குமில்லை உடுப்போம் சரி கடிக்கிறதுக்கு இப்போ போட்டு டிவி ஓட போடும் ஆனால் அப்பாவுக்கு சந்தோஷம் கொப்பாக்கு நல்ல சந்தோஷம் ஒண்டோட தப்பிச்சு இருக்க மாட்டேன் ஒண்டோட தப்பிச்சாச்சு ஆளுக்கு நல்ல சந்தோஷம் பூனா போயிருந்தாங்க ஃப்ரிட்ஜ் அது இதுன்னு சொல்லி கணக்கு பிரச்சனை வந்து விடும் எல்லாம் பேலையும் சும்மா கிளியர்ண்டா ஃபுல் கிளியர் நாங்க வச்சு இந்த டிவி மாதிரி கிளியர் இல்லை ஃபுல் கிளியர் டிவி போட வேணும் மற்ற ஒருத்தருக்கும் தேவையில்லை ஏன்னா ஒரு தரம் வீட்டில் இருக்கிற சன் டிவி போடணும் நாடகம் பார்க்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை நாடகம் பார்க்கறதுக்கு போட வேணும் சன் டிவி அது என்ன முதல் லைன் இழுத்தனாங்க இப்போ ரிசீவர் 6,000 6 மாதம் ஆனால் ஆளுக்கு நல்ல சிரிப்பு பார்த்த உடனே இந்த ஏதோ எங்கேயாலும் ஏதோ ஒன்றும் தெரியாத ரீவியை பண்ணி வந்து பழுதாயினாலும் பரவாயில்ல கொஞ்சம் காசுக்கு வேணுன்னா சரின்ற மாதிரி இருக்கு இது நான் வாங்கினது வடிவாக விசாரிச்சு நான் இந்த கடை தான் கொஞ்சம் வாக்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணது இதே டிவி வேறு இடங்களில் போய் கொஞ்சம் பெரிய அந்த இதுகளில் வாங்கியிருந்தா தூரம் போட்டு போனீங்க ஏன் ஜாழ்ப்பாணம் டெய்லி போகிறோம் வந்திருப்பேன் தானே நீ வேற இதே டிவியே வேறு இடத்த வாங்கினா 80,000 90,000 கிட்ட வரும் உண்மைக்கும் நானே டிவி இந்த விலையை கேட்டு வாங்கி போட்டேன்
ஸ்மார்ட் டிவி இல்லை நானே உங்களுக்கு சொன்னேன் நான் அப்பா அந்த காலத்துக்கு டிவி வாங்கலான்ட்டு நீ இது என்ன சன் டிவியும் போட்ட உனக்கு சன் டிவி அவர் தான் போட்டோம் அது எனக்கு தெரியாது யூடியூப் தானோ சன் டிவி வேணுமா சன் அதுலேயே நாடகம் பார்க்கலாமா நாடகம் பார்க்கலாம் யூடியூப் சன் டிவி அடிச்சாது நாடகம் பார்க்கலாம் ஓ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க சன் டிவி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்களா அதில் பார்க்க வேண்டியதுதான் நாடகம் சரி பூட்ட நீ இப்போ இல்லாட்டி சன் டிவி பூட்ட வேணும் ம் சரி என்ன அங்கே 120 100 அங்கே $100 ஒரு வருஷம் $100 ஒரு வருஷம் இதுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணி விட்டா சரி இந்த எங்கட வைஃபை வாங்க பூட்டுல இப்போ அதை எடுக்க வேணாம் ஆ என்னது சந்தைப்பு சந்தைக்கு போகிறீங்களா சந்தைக்கு இப்போ இந்த ஒரு இந்த கிழமையில் வார கிழமைக்குள்ள சந்தைக்கு போகிறோம் அதே நீ இன்னும் நம்பிக்கையில் சந்தை போடுறது அதுக்கு கவலை அப்பாவுக்கு சந்தோஷம் வேணும்னு சொன்னால் அலைச்சல வாக்கு யாழ்ப்பாணம் போகிறதுக்கு ஆசை எனக்கு என்னென்னு சொன்னால் உடம்பு குறைக்கிற இதில் போய் கொண்டு இருக்கேன் நல்லா குறைஞ்சொண்டு இருக்குது குறைஞ்சொண்டு தானே இருக்குது குறையுது நோக்கு இந்த வடமாக அது அகலம் தான் இல்லை அகலத்தான் எல்லாருமே அது அகலத்தான் ஆசைப்படுவினா எனக்கு இயற்கையாக கண்டு போட்டது அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை ஆ சரி கொண்டு போ நான் எங்கேயாலும் போக போகிறேன் எடி எங்கே ரீச் ஆக போகுமே ஒரு நாளைக்கு நான் வரையில் வன்னி ரீச் ஆகிலேருந்து 50 கிலோமீட்டர் இந்த வன்னிக்கல் இயக்கச்சி பக்கத்தில் பிறந்தனுக்கு முன்னுக்கு போனான் நான் ரீச் ஆக போனீங்களோ எப்போ போனீங்க தாவோட போனேன் ரீச் ஆக இப்போ வேறு லெவலில் இருக்குது ஓ அது நடக்கல அதுக்கு அது வாகனத்தில் அதில் ஒரு வாகனம் எடுத்து அதில் ஏறி இருந்து போகலாம் ஓ சரி இப்போ நான் எங்கே போகலாம் வாங்க டிவி யூடியூப்பை போட்டு பார்த்து கொண்டுருங்க வாங்க நான் சுதாக்கு ஃபோன் அடிக்க போகிறேன் வான் ஃப்ரெண்டு கடிக்க ஃப்ரெண்டு கூல் அடிக்க போகிறாவா நான் வெளிக்கிட்டா சும்மா வெளிக்கிட்டேன்ட்டு என்ன சொல்லுங்க அப்போ வெளிக்கிட்ட சொல்லி போட்டு ஒரு நில்லுங்கோ நாம் வந்து அப்புறம் வெளிக்கிடும் கொண்டாலும் பரவாயில்ல வெளிக்கிட்ட சொல்லி போட்டு இங்கே வேக்கெல்லாம் கொழுவிக்கொண்டு தண்ணி போத்தல் அடிச்சு விட்டானுன்றது சரிதான் நீங்கள் கொமெண்டில் போடுங்க அது சரியான சொல்லு நான் சொல்கிறது ஓ திருநூறு வெளிக்கிட்டா திருநூறு ஊசுறது இந்த வேறு நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் ப்ரைம் வீடியோ இந்த எல்லாம் கிடக்குது போதும் எங்கட முதலானே விட பெருசோ 43 இன்ச்சஸ் அது 40 இன்ச் அது அப்பயாவது 40,000-50,000 தானே வாங்கின அந்த டிவி என்ன இப்போ ஆசை கட்டுச்சது 50,000 திரட்டா இப்போ நீ அப்போதான் நீ முரண்டி இல்லாமல் வண்டி கொண்டு வந்து விடுவியா 2 வருஷம் புரண்டி கொண்டு போய் திருத்துறது கஷ்டம் 2 வருஷம் புரண்டி சொல்லி 3 வருஷம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அண்ணா 3 வருஷம் என்ன சாம்சங்கும் 3 வருஷம் தானே அப்போ 3 வருஷம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் சரி சரி கொண்டே பூட்டு வாங்க பூட்டுவோம் அசல் பாடி இதே இந்த முட்டையை விட போறேன் நீங்க முட்டை பொறிக்க அம்மா நல்லா கிடணும் ஏதோ மாறி கிட கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அவசரம் ஓடுற மாதிரி கிட இந்த மைக்கு கடை என்னட்ட டிவியில் வழியாக தான் கிடக்குது இன்னொரு பிரச்சனை கடை என்னட்டு எனக்கு தெரியும் அது தடக்குது ஒரு சின்ன ஒரு தடக்க மட்டும் ஸ்டெபிலைசர் காட்டுல டிவி செட் பண்ணுறது சவுண்டை கூட கொஞ்சம் சவுண்டை சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி டிவி வாங்கியாச்சு அம்மா இங்கே ஒழிக்கிறட்டா இங்கே ஒழிக்கிறதுக்கு மோட்டர் பெட்ரோல் இல்லை அம்மாய் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை அதுக்கு பேர்த்துகள் கிடக்குது எல்லாம் கிடக்குது இப்போ நான் என்னத்தில் போகிறது மோடிச்சு எடுத்து நான் என்னத்தில் போகிறது நான் என்னத்தில் போகிறது ஓகே சௌரவங்களோடைய நாங்கள் இந்த காணொலியை முடிக்க போகிறோம் என்ன பாய் பாய்